அன்பு உள்ளங்களே, பட்டினத்தடிகள் என்று போற்றப்படும் நிலையாமை தத்துவத்தை மிக அதிகமாக இந்த தமிழ் உலகத்திற்கும், ஆன்மீக உலகத்திற்கும், பக்தி உலகத்திற்கும் எடுத்துச் சொன்னவர்தான் வாழ்வின் நிலையாமையை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை என்பதை பற்றியெல்லாம் அதிகமாக அவர் பாடல்களில் மிளிரும் அத்தனை தத்துவங்கள் வெளிப்படும். அதில் பக்தி சுவை எப்படி இருக்கிறது, அந்த சரணாகதி, பக்தி என்றாலே சரணாகதி, அந்த சரணாகதி நிலையை பட்டினத்தடிகள் வழி நின்று நாம் தரிசிக்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு அன்பு உள்ளங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அவர் காவிரி பூம்பட்டினத்திலே அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததால் அவருடைய பெயரே பட்டினத்தார், நகரத்தார். நகரத்தார் என்கிற சமூகத்தை சார்ந்தவர். நவகோடி செட்டியார் என்று பாராட்ட பெற்றவர், சிறப்பிக்க பெற்றவர். அத்தனை பெரிய கோடீஸ்வரர் அந்த காலத்தில். அவர் அரசருக்கே பொருளுதவி செய்தவர் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தனவந்தராக, செல்வந்தராக இருந்தவர். பெரிய வியாபாரி, வியாபார சங்க தலைவர்னு கூட சொல்லலாம். இறைவன் ஆட்கொள்ளும் தருணம் வருகிறது. அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அவருடைய வரலாற்றிலே மருதவாணன் என்கிற ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை அவர் இறைவனினுடைய திருவிளையாடல் நிகழ்ந்து ஒரு குழந்தையை தத்தெடுப்பார். அதற்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அந்த குழந்தையை வளர்ப்பார். அந்த குழந்தை சீரும் சிறப்புமாக அறிவாற்றலோடும் நல்ல ஒரு நுண்ணிய அறிவோடும் அந்த வியாபார திறமையோடும் அந்த குழந்தை நற்பண்புகளோடும் வளர்கிறது. அந்த குழந்தைதான் இப்பொழுது குருவாக இருந்து இவருக்கு உபதேசம், இவர் வாழ்க்கையில் அந்த திருப்பு முனையை அமைக்க இருக்கிறது. அப்பொழுது அந்த ஊரில் அந்த வியாபாரிகளினுடைய குழந்தைகள் எல்லோரும் வெளிநாட்டிற்கு கப்பலில் சென்று வியாபாரம் செய்வதற்காக செல்கிறார்கள். பட்டினத்தடிகள் மிகப்பெரிய ஒரு அறிவோடு ஆற்றலோடு வியாபாரம் செய்பவர், மிகச்சிறந்த வியாபாரி, பேரும் புகழும் உடையவர். அவருடைய மகனான மருதவாணனும் வியாபாரம் செய்ய செல்கிறார். என்னதான் சொந்த பிள்ளை இல்லை இல்லையா, அதனால எல்லாருக்கும் என்னதானாலும் பட்டினத்தடிகள் போல அவருடைய இந்த மகன் வியாபாரம் செய்வானா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பட்டினத்தடிகளுக்கும் உள்ளுக்குள்ள பயம், இவன் நம்ம பேரை காப்பாத்துவானான்னு சொல்லி. அப்படி அவர்கள் திரும்பி வரும் வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். பட்டினத்தடிகள் இன்னும் சற்று பயமாகவே காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது எல்லா குழந்தைகளும் வியாபாரம் முடித்து விட்டு அவரவர்களினுடைய அறிவுக்கு ஏற்ப, தன்னுடைய இருக்கின்ற அந்த பொருளுக்கு ஏற்ப, போட்ட முதலீட்டுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கொண்டு வருகிறார்கள். அகில், சந்தனம், ஏலம், இப்படி அந்த வெளிநாடுகளில் கிடைக்கும் பொருட்களை வாரி வருகிறார்கள். தன் மகன் என்ன கொண்டு வருகிறானோ என்று இவர் பயத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். பொருள் ரீதியாக இல்லை என்றாலும் தன்னுடைய கௌரவம் இருக்கிறதே என்று. அப்ப நீ என்ன கொண்டு வந்தாய் மருதவானா என்ற பொழுது அவர் கொண்டு வந்த அந்த மூட்டைகளை காண்பிக்கிறார். ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொன்று என்ன என்றால் வரட்டி, உமி, இது போன்று பொருட்கள் இருக்கிறது. என்ன இது என்று கோபித்துக் கொள்கிறார், அவசரப்படுகிறார். அவர் தன்னுடைய மகனை விசாரிக்கல. அவன் சொல்வதற்குள்ள அவனை சரமாரியா திட்டிடுறாரு. இதுதான் நீ வியாபாரம் செய்யற லட்சணமா? ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாத வரட்டிகளை கொண்டு வந்திருக்க, உமியை கொண்டு வந்திருக்க, என்ன இது என்று திட்டி விடுகிறார். மகன் அந்த இடத்தை விட்டு அகன்று வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அப்பா வருவாரு, என்னை எங்கன்னு கேட்பாரு, இந்த பேழை அவரிடத்தில் கொடு என்று சொல்லிவிட்டு பையன் விளையாட செல்வது போல. ஆனால் அதோடு அந்த பையன் வரமாட்டான், அவருடைய மகன் காட்ட மாட்டாங்க, வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா சிவபெருமானே மகனாக வந்து உபதேசித்ததாக தான் சொல்லுவாங்க. சரி, என்ன அந்த உபதேசம்? இப்ப மகன் சென்ற பிறகு அவர் கோபமாகத்தானே அதை வீசி எறிந்தார். மகன் அதற்குள் போயிட்டான். அப்ப அந்த வீசி எறிந்த அந்த வரட்டிகளுக்குள்ள ரத்தனங்கள் இருக்கு. நவரத்தனங்கள், மாணிக்கம், வைரம், வைடூரியம், பவளம், முத்து, கோமேதகம், பச்சை எல்லாம் இருக்கிறது. அந்த உமி மூட்டையை தள்ளிவிட்டார் அல்லவா, அந்த உமி மூட்டைக்குள்ள கட்டி கட்டியா தங்கம் இருக்கு.
ஏன் இந்த குழந்தை இப்படி வியாபாரம் செய்து கொண்டு வந்தது என்றால், வரும் வழியில் கள்வர்களினுடைய பயம். அவர்களுடைய பார்வைக்கு இது விரட்டியாகவும் உமியாகவும் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை மிக புத்திசாலித்தனமாக இதை மறைத்து எடுத்து வந்ததை நினைத்து, ஐயோ குழந்தை அவசரப்பட்டு நம்ம திட்டிட்டோமேன்னு சொல்லி, தந்தை இல்லையா அன்பு மிகுதியால குழந்தையை உடனே பார்க்கணும்னு ஓடி வருகிறார். அந்த குழந்தை சொன்னது போலவே, அவருடைய மகன் சொன்னது போலவே, வந்தவுடன் என் மகன் எங்கே என்று கேட்கிறார். மருதவாணன் எங்கேன்னு கேட்கிறாரு. இல்லைங்க, நீங்க வந்தா அவனை கேட்பீங்க, அதை உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்க சொன்னா. இன்னும் பொருளா என்று கேட்பார். இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த பேழையை கொடுத்து விட்டு சென்றான் என்று அந்த பேழையை திறக்கிறார். உள்ளே ஒரு ஓலை இருக்கிறது. அந்த ஓலையில் காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற வாசகம் இருக்கிறது. அவருக்கு அதன் பொருள் ஆழம் புரிகிறது. யாரோ வந்து சுத்தியால் தன்னுடைய மண்டையில் அடிப்பது போல, காதில் ஓதுவதை போல பெரிய அவருக்கு உண்மை விளங்குகிறது, நிலையாமை புரிகிறது. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் ஒரு காதருந்த ஊசி எதற்கும் பயன்படாது. அது நம்முடைய கடை வழிக்கு வராது. நீ இறுதி காலம் செல்லும்போது ஒரு ஊசியை கூட கொண்டு போக முடியாதே என்ற உபதேசம்தான் அது. அவருக்கு மிகப்பெரிய அது உபதேசமாக மாறி அன்றே அப்பொழுதே எல்லா செல்வங்களையும் விடுத்து ஒற்றை கௌபீனத்தோடு அவர் தன் மனைவி கதற, தாய் அழ, உற்றார் உறவினர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுதும் அதையெல்லாம் விடுத்து அவர் ஒற்றை கோவணத்தோடு ஒற்றை கௌபீனத்தோடு அவர் துறவரம் ஏற்கிறார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். தாய் இறக்கும் வரையில் அந்த ஊரையே தான் சுத்தி வர்றார். தாய்க்கு உறுதிமொழி கொடுக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு தாய் இறந்தவுடன் அந்த ஊரை விட்டு தல யாத்திரைக்கு புறப்படுகிறார். ஒவ்வொரு சிவஸ்தலமாக சென்று தரிசிக்கிறார். அப்படி வடநாட்டுக்கு நடந்தே போகிறார், அதே ஒற்றை கௌபீனத்தோடு. அவருடைய பெருமை வடநாட்டினருக்கு தெரியாதல்லவா? அவருக்கு ஒரே சீடர் தான் பத்ரகிரியார். அப்ப அந்த வடநாட்டில் மாகாளேஸ்வரர், உஜ்ஜயினி நாட்டில் அந்த சிவாலயம் இருக்கிறது. அவரை தரிசிப்பதற்காக பட்டினத்தடிகள் போகிறார். அந்த நாட்டை அப்பொழுது பத்ரகிரியார் ஆண்டு வருகிறார். அவர் அரசர் அப்பொழுது. அந்த ஈஸ்வரனை தரிசித்து விட்டு அவர் சற்று ஓய்வெடுப்பதற்காக ஒரு விநாயகர் கோயிலுக்குள்ள போய் ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. நிஷ்டையிலேயே இருக்காரு. அப்ப அந்த வேளையில் இறைவனினுடைய திருவிளையாடல் நிகழ்கிறது. பத்ரகிரியாரினுடைய அரண்மனையிலேயே கள்வர்கள் திருடி பத்ரகிரியாருக்கு மிக பிடித்த ஒரு முத்து மாலையை திருடிக்கிட்டு போயிடுறாங்க. உடனே அரசன் சும்மா இருப்பாரா? காவலாளிகளை விட்டு தேடச் சொல்கிறார். அப்படி தேடிய பொழுது கள்வர்கள் அகப்பட்டு கொள்கிறார்கள். ஆனால் கண்டுபிடிச்சாங்களே ஒழிய அந்த கள்வர்கள் அந்த காவலாளிகளும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடும்பொழுது நல்ல ஒரு சூரியன் அஸ்தமிக்கின்ற வேலை, இரவு வேலை. இவர் நிஷ்டையில் இருக்கிறார் பிள்ளையார் சன்னதியில். அப்ப அந்த கள்வர்களை துரத்தி கொண்டு காவலாளிகள் ஓடி வருகிறார்கள். அந்த கள்வர்கள் பயந்து அந்த முத்து மாலையை நிஷ்டையில் இருக்கின்ற பட்டினத்தடிகளினுடைய கழுத்துல போட்டு போயிடுறாங்க. ஓடி வருகின்ற காவலாளிகளுக்கு இவர் திருடர் தான், திருடர்களினுடைய கூட்டாளி, இவர் தான் இந்த பொருளுக்கு இந்த திருடர்களை ஏவி விட்டவரா இருக்கணும் என்று சொல்லி பட்டினத்தடிகளை கொண்டு போய் கையும் களவுமாக நாங்கள் திருடனை பிடித்து விட்டோம், திருடன் தலைவனை பிடித்து விட்டோம், முத்து மாலையும் கைப்பற்றி விட்டோம் என்று பத்ரகிரியார் முன்பு விசாரணைக்கு நிறுத்துகிறார்கள். கையும் களவுமாக பொருளோடு இருக்கிறார். அப்ப இவர் தானே திருடர் என்று பத்ரகிரியார் அவசர முடிவு எடுத்து இந்த திருடனை கழுமரம் ஏற்றுங்கள் என்று தண்டனை கொடுக்கிறார். கழுமரம் ஏற்றுதல் என்றால் அந்த காலத்தில் மிக கொடுமையான தண்டனை. ஒரு கூர்மையான ஒரு வாள் போல இருக்கும். அந்த கூர்மையான பகுதி ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அதனுடைய கூர்மை அப்படியே அகன்று கொண்டே போய் பெரிதாக முடியும். ஒரு முக்கோணம் போல இருக்கும். அப்போ முக்கோணத்தினுடைய கூர்மையான பகுதியில் கொண்டு போய் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அல்லது தண்டனை விதிக்கப்பட்ட நபரை கொண்டு போய் அவருடைய ஆசன வாயில் அந்த கூர்மையான பகுதியை குத்தி அப்படியே நிக்க வச்சிருவாங்க. அவர் அதுல அமரணும். எவ்வளவு கொடுமை! அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூர்மை பகுதி அவருடைய உடலின் உள்ளே பாய்ந்து பாய்ந்து ஒவ்வொரு உறுப்புகளாக கிழித்து மிக கொடுமையாக துடி துடித்து அந்த மரணம் நிகழும். அதற்கு பிறகு அது இதயத்தை கிழிக்கும் பொழுது உயிர் போய்விடும். இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட கழுமரம் ஏற்றுதல் என்ற தண்டனை. அது இப்பொழுது இல்லை, நல்ல வேலை.
அப்ப அந்த தண்டனையை அரசன் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இத்தனை கோடி செல்வத்தை விட்டு வந்த பட்டினத்தடிகளுக்கு வந்த சோதனையை பாருங்கள். ஒரு அற்பம், அவரை பொறுத்தவரை அற்ப பொருள் தானே, அதை திருடியதாக அவர் மீது இறைவன் குற்றம் சாட்டி இருக்கிறார். தண்டனையும் விதிச்சிட்டார். எவ்வளவு பெரிய அவமானம்! இவருக்கு எப்படி இருக்கும், என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாது. அப்ப அந்த சூழ்நிலையில் அவர் எழுதிய பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கன் வந்து மூண்டதுவே என்று எழுதிய, மிக பட்டினத்தடிகள் எழுதிய பாடல்களிலேயே அனைவரும் அறிந்து போற்றக்கூடிய புகழக்கூடிய பாடல் இது. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை. இனி இந்த உலகத்தில் யாருமே, பட்டினத்தடிகள் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு அணு முதல் கொண்டு அண்ட சராசரம் வரை ஜடப்பொருளாயினும், சிறிய உயிர் முதல் கொண்டு பெரிய மனிதர்கள் வரையினும், ஓரறிவு முதல் 6 அறிவு உரை உள்ள அனைத்து ஜீவர்களும், அனைத்து தோற்ற பொருட்களின் இயக்கம் எதுவாக இருந்தாலும் நம் செயல் என்று யாதொன்றுமே இல்லை. அதை பட்டினத்தடிகள் முழுமையாக உணர்கிறார். அப்பா, என் செயல் என்று, நான் என்று ஒன்று இல்லை. அப்ப எனக்கென்று ஒரு செயல் இருக்குமா? இப்பொழுது நாவாட்டு திருமறை காட்டில் பட்டினத்தடிகள் பூம்புகார் பட்டணத்தில் நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக வைத்தது யார்? நீதான். அரசனுக்கே பொருளுதவி செய்யக்கூடிய அளவிற்கு என்னை மிகப்பெரிய பணக்காரனாக வைத்தது யார்? நீதான். மருதவாணனாக என் மகனாக வந்து எனக்கு தீட்சை கொடுத்து நிலையாமையை உணர்த்தியது யார்? நீதான். இந்த வடநாடு வரை உன்னை தேடி வர செய்தது யார்? நீதான். இந்த முத்து மாலையை என் தலையில், என்னுடைய கழுத்தில் அணிய வைத்து திடனாக என்னை காண்பித்தது யார்? நீதான். இப்பொழுது விசாரணை ஏதுமின்றி கழுமரத்தில் என்னை ஏற்ற வைக்கப் போவதும் யார்? அந்த தண்டனையை கொடுக்க வைத்தது யார்? நீதான். இப்ப இந்த செயல் ஏதாவது என்னுடையது ஏதாவது இருக்கா? என் செயல் என்று எதுவுமே கிடையாது. நான் கேட்டு எதுவும் நடக்கவில்லை. நீ என்னை நடத்தி செல்கிறாய். நீதான் என்னுடைய கதையை எழுதுகிறாய். என்னுடைய ஒவ்வொரு செயலும், இந்த உலகினுடைய ஒவ்வொரு செயலும் இல்லை, என் செயல் என்பதை விட எல்லாமே அதுதான். இந்த இடத்தில் பட்டினத்தடிகள் உணர்ந்தவர் சொல்கிறார், என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை. எதுவுமே என் செயல் ஒன்னோட கிடையாதுப்பா. யாதொன்றும் யாதொன்றும் எதுவுமே ஒரு செயல் கூட இல்லை. இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இதுவரைக்கும் கிடையாது. இனி எந்த செயலா இருந்தாலும் உன் செயல்தான். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எந்த செயலுக்கும் நான் பொறுப்பாளி கிடையாதப்பா. சரி, இனி வரக்கூடிய செயல்களும் உன் செயலே. இப்ப என்ன நடக்க போதோ, இந்த கழுமரம் நான் ஏற்றப்பட போகிறேனா அல்லது உன் அருளால் நான் விடுவிக்கப்பட போகிறேனா, அது என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் எது நடந்தாலும் இதுவும் உன் செயல்தான். இதுமேல் என்ன நடக்க போகிறது என்பது இதுவும் உன் செயலாக இருக்க போகிறதப்பா. இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் சொல்லிட்டு யோசிக்கிறார். சொல்றாரு, இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. ஏன்னா அவர் மிகச்சிறந்த சிவபக்தர், மிகச்சிறந்த அறநெறியாளர், தர்மங்கள் செய்தவர் என்று சொல்லுவார்கள். பொருளாசை அற்றவர், சம்பாதிப்பார், ஆனால் அநியாய வழியில் பொருள் சம்பாதிப்பவர் இல்லை. பல தர்ம காரியங்கள் செய்தவர் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். அதனால்தான் தெய்வம் வந்து அவரை ஆட்கொண்டது. அதனால் அவர் மனமறிந்து இந்த ஊன் எடுத்து, இந்த பிறப்பெடுத்து, இந்த தேகம் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. இந்த பிறப்புல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தவறு, ஒரு தீவினை, இந்த அளவிற்கு தண்டனை கிடைக்கும் அளவிற்கு, இந்த கொடுமையான தண்டனையை அனுபவிக்கின்ற அளவிற்கு நான் எந்த தீவினையும் செய்யவில்லை அப்பா. தீவினை யாதொன்றும் இல்லை. அப்ப எதற்காக இவ்வளவு பெரிய பழி எனக்கு வந்து விட்டது?
இத்தனை பெரிய தண்டனையை நீ எனக்கு கொடுத்தாய் என்றால் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தீவினை செய்தேனோ? இங்கன் வந்து மூண்டதுவே. இப்படி நான் செய்யாத பழிக்கு தண்டனை அனுபவிக்கின்ற இந்த சூழல், இந்த காலம், இப்படிப்பட்ட ஒரு துன்பம் எனக்கு வந்ததற்கு காரணம், இந்த பிறப்பில் நான் அறிந்து எந்த ஒரு தீவினையும் செய்ததில்லை. ஆனால் ஏன் இப்படி வந்ததென்றால், நான் பிறப்பதற்கு முன்பு நான் செய்த தீவினை இப்பொழுது வினையாக எனக்கு நிற்கிறதா என்று கேட்கிறார். அப்படி கேட்டு அவர் எழுதிய பிறகு அந்த கழுமரம் தீப்பற்றி எரிந்ததாக சொல்லுவார்கள். அந்த மரம் தீப்பற்றி எரிந்தவுடன் பத்ரகிரியார் அரியணையிலிருந்து ஓடி பட்டினத்தடிகளினுடைய புனிதத்தை உணர்ந்து அவர் திருவடியில் விழுந்து அப்பொழுதே அவரை குருவாக ஏற்று தீட்சை பெற்று சந்நியாசம் ஏற்றார். பின் குரு பின்னாடியே வந்துட்டார். வடநாட்டிலிருந்து திருவிடை மருதூரில் அவர்கள் அமர்ந்ததாகவும், தன் குருவுடனேயே அவர் முழுமையாக தன்னுடைய காலத்தை கழித்தார். குருவிற்கு முன்பே அவர் முக்தி அடைந்தார். இப்படி இவருடைய வரலாறு இருக்கிறது. பத்ரகிரியார் அவரும் நிறைய சித்தர் பாடல்கள், நிறைய தத்துவார்த்தமான பாடல்களை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.